ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் மணிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யற்கடாட்சைக்கிய லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மன்னுயிராள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இங்கே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று அப்படிங்கிற இந்த தூமணி மாடத்து பாசுரம் இருக்கே, 9வது பாசுரம். அதுக்கு சுவாமி அழகியவனவாள பெருமாள் நாயனார் 6000 படி வியாக்கியானத்தை சொல்லிச்சது. நீங்கள் இவள் பிரகிருதி அறிந்தால் இங்கே நல்ல காணுங்கோள் உணர்த்துவது தென்றலும் சிறு துளியும் போலே இவளுக்கு திருநாமங்கள் சொல்லிகோள் என்று திருத்தாயார் சொல்ல. இப்போ போன பாசுரத்தை போன இடத்துல அனுபவிக்கச்சவே பெரியவாச்சன் பிள்ளை அனுபவிக்கச்சவே சொல்லிட்டோம். இப்போ எழுந்து வராதுனால அவள் மாமீர் அவளை எழுப்பிடுவோன்னு உடனேவே மாமி சொல்கிறா, என் பொண்ணுக்கு எழுந்து வரணுமான அவளுக்கு சிறு துளியும் தென்றலும் போல திருநாமங்கள்டா. அப்போ ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் சிறு துளியும் தென்றலும், ஏன்னா உள்ளம் புகுந்து குளிர்ந்துனாலே குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது சீதளமாக இருக்கக்கூடியது எதிரானா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் நாமும் தான், திருநாம சங்கீர்த்தனம் தான். தென்றல் அப்படின்னா தென்றல் காற்று வீசுறதுன்னா அதுவும் கோடை காலத்தில் எங்கேருந்து தென்றல் தெற்கு பக்கத்துலேருந்து காற்று வீசும். இங்கே இருக்கக்கூடிய கேரளா திவ்ய தேசங்களில் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மலைநாட்டில் இருக்கிற மலைகளில் மூலிகைகள்லாம் பட்ட காற்று அங்கேருந்து தெற்கு பக்கத்துலேருந்து வீசும் தமிழ்நாட்டில். இதுதான் தென்றல்னு பேர். அந்த தென்றல் காற்று வீசிட்டுனா அப்பாட எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இந்த கோடைக்கு அப்படின்னு இல்லையா. அதுவே ரொம்ப பெரிய கோடை காலத்தில் திடீர்னு 4 தூரல் இப்படி போச்சவே வெயில் கொளுத்துற சமயத்தில் திடீர்னு 4 தூரல் மேலே பன்னீர் தெளிக்கிறது மாதிரி தெளிச்சதுன்னா அப்பாட அப்படின்னு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் இந்த சம்சாரத்தில் வாழ்க்கையை நடத்தின்னு போய் வைகுண்டம் போகிற வரைக்கும் தேக யாத்திரைக்கு குளிர்ச்சி எதிரானா. இங்கே இருக்கிற வெப்பத்துக்கு வாழ முடியாது இல்லையா, வெயில் வறுத்தெடுக்கிறது இல்லையா சம்சாரம், அதில் குளிர்ச்சியாக இருக்கிறது தென்றலும் சிறுதுளியும் போல எதிரானா திருநாமம். அப்பப்போ நாமத்தை சொல்லிகிட்டே இருக்க அதுதான் இவனுக்கு புஷ்டியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்னுடைய பெண்ணுக்கு தென்றலும் சிறுதுளியும் போலே இவளுக்கு திருநாமங்கள் சொல்லிகோள் அப்படின்னா. அது இவ சொல்றா, பல் 12 காட்டினோம் கான் என்கிறார்கள். ஒவ்வொரு மனுஷாளுக்கும் 32 பல் இருக்கும். ஆனால் சிரிக்கச்சா 12 பல் தெரியும். மிச்செல்லாம் உள்ள சதைக்குள்ள மூடி இருக்கும். அப்படிங்கிறதால 12 பல்லுன்னா நல்ல ப்ராட் ஸ்மைல்னுவா இங்கிலீஷில், ஈன்னு சிரிக்கிறது. அதை மாதிரி பல்லை இடிக்கிறதுன்னு இல்லையா, அதை மாதிரி நாங்கள் 12 பல்லும் காட்டுறது மாதிரி எல்லா நாமத்தையும் சொல்லியாச்சு. ஒன்று தான் எழுதுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறதுக்கு அவள் பல் 12 காட்டினோங்கான் என்கிறார்கள். நீங்கள் சொன்ன திருநாமங்கள் எவை என்ன? அவள் அம்மா கேட்குறா, என்னடி நீங்கள்லாம் நாமத்தை சொல்லிட்டு அப்படின்னு கேட்க, அதுக்கு சொல்கிறா, ஆச்சரிய குணச்சேஷ்டிதங்களாலே அபலைகளான பெண்களை எழுதி கொண்டு அவர்களுக்கு இஷ்ட விநியோகார்கமாம்படி பவ்யனாயிருக்கும் அவன் மாதவன் அந்த சௌலபியத்துக்கு குருகுலவாசம் பண்ணின இடம் வைகுந்தன். பெண்களையே என்றிக்க ஆண்களையும் அடிமை கொண்டு ஒரு நாட்டுக்காக கையாளாயிருக்கும் அவன். சிவப்பதித்துவத்தால் வந்த மேன்மைக்கு தகுதியான தேச விசேஷத்தை உடையவன். ஸ்ரீ வைகுந்தத்தை கலவை இருக்கையாக உடையவன். பெரிய விராட்டியாருக்கு வல்லபனாய் இருந்து வைத்து நமக்கு கையாளான ஆச்சரிய தமனென்னவுமாம் என்றென்று மேன்மைக்கும் நீர்மைக்கும் இரண்டுக்கும் நிதானமான சிவப்பதித்துவ வாசகங்களே ஆன திருநாமங்களை ஒரு கால் இருகாலோ சொல்லிட்டு ஸ்ரீ சகசநாமம் உட்பட சொன்னோம் அப்படின்னு இங்கே 6000 படியில் சுவாமி அழகியவனவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். பகவான் எவ்வளோக்கெவ்வளோ ஆச்சரியமான சேஷ்டிதங்களை பண்ண நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்க்க இப்பேற்பட்டவனுக்குன்னா நம்ம அடிமையாக இருக்கணும், இவனுக்குன்னா நம்ம இவன்கிட்டனா சரணாகதி பண்ணோம், இவனல்லவோ நம்ம அடையணும், இவனுக்கல்லவோ கைங்கரியம் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா. அதுக்கு அடுத்து என்னடான்னா, மாதவன் அப்படிங்கிறதுனால இவ்வளவு நம்மக்கிட்ட பகவான் நெருங்கி வரான், இவ்வளவு ஆச்சரிய குணசேஷங்களை நம்மக்கிட்ட காட்டுறான்னு சொல்லிச்சு. அப்போ அந்த பகவானுக்கு இப்படியெல்லாம் இத்தனை விஷயம் பகவானுக்கு நம்மகிட்ட பழக எப்படி தெரியுது? ஏன்னா ஒருத்தர் பழக தெரியாது, நமக்கே எல்லாருக்கும் சம்மதமாக பழக முடியாது. ஆனால் பகவானுக்கு மட்டும் எல்லாருக்கும் சம்மதமாக பழகிறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அது ஒரு ஆச்சாரியிட்ட போய் அவனே பாடம் படிச்சுட்டு வந்திருக்கான் பகவானே. எவன் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்றமோ அவனே ஒரு ஆச்சாரியிட்ட போய் பாடம் படித்தானான். யார்கிட்ட குருகுல வாசம் பண்ணானா? பிராட்டிகிட்ட போய் குருகுல வாசம் பண்ணானான்.
எல்லாத்தையும் கலந்து கட்டி சமமாக சகஜமாக பிரியம்மா ஹிதம்மா பழகணமானா அதெல்லாம் பிராட்டி சொல்லி தருவாளாம் பெருமாளுக்கு. அதெல்லாம் மாதவன் அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் குருகுல வாசம் பண்ணின இடம் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்து என்னடா பெரிய பிராட்டி அவர் தானுமாக எங்கே இருந்துட்டு குருகுல வாசம் பண்ணார்னா வைகுந்தான். வைகுண்டத்தில் உட்காந்து பிராட்டியா சொல்லிக் கொடுக்க பூமியில் வந்து எல்லாத்தையும் இவன் பழகிறான். ஏன்னா மார்க் வாங்குறது இங்கே, பாடம் படிக்கிறது அங்கே. பிராட்டிகிட்ட பாடத்தை படிச்சுட்டு இங்கே நம்மக்கிட்டலாம் வந்து மார்க் வாங்கி இப்பேற்பட்ட குணவான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போற்றும்படிக்கு குணசீலங்கள்லாம் அவனுக்கு எங்கேருந்து வந்துடானா பிராட்டிகிட்ட வைகுண்டத்தில் குருகுல வாசம் பண்ணினான் இல்லையா. அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட பகவான் அவனுடைய நாமங்களை தோற்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருநாமஞ்சரம். அப்போது பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்டு கேட்டு குணானுபவம் பண்ண பதிலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இதான் சாதனை பண்ணோம்னா இனிமேல் இதை அனுபவிக்கிறதே போக்கியமாக இருக்கிறதுனால குணானுபவம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா இப்பேற்பட்ட குணவான் அப்படின்னா அவன் நாமத்தை சொல்லணும். இந்த குணங்களுக்கு வாச்சகமான திருநாமங்களை அனவரதமும் நம்ம சொல்லணும் அப்படின்னு அதுதான் சொல்லி முடிக்கிறார். சகஸ்நாமம் உட்பட சொன்னோம். இப்போ சகஸ்நாம பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு நித்தியானுஷ்டானம் எப்படியோ அதே மாதிரி தான் பகவானுடைய நாமத்தை பாடுறது அப்படின்னு பாட்டா பாடுறதோ வாயினால் வெறும்னா ஏதாவது ஒரு நாமம் பிடிச்ச நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறதோ இதெல்லாமும் அவனுக்கு சகஸ்நாம பாராயணம் மாதிரி தான். இதுவும் ஒரே நாமத்தை திருப்பி சொல்கிறதோ அல்லது பலவேறு நாமங்களை திருப்பி சொல்கிறதோ எல்லாம் திருநாமம் தானே. ஆக இந்த திருநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதோ பாராயணம்ன்றதோ ஜபம்ன்றதோ ஸ்மரணம்ன்றதோ எப்படி எடுத்தாலும் இதை ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதாக இங்கே காட்டுறார் சுவாமி அழகிய மனவாள பெருமாள் நாயனார். அதுதான் அவனுக்கு தென்றலும் சிறுதுளியும் போலே, தென்றல் காற்று போலையும் அப்படியே பன்னீர் தெளிக்கிறது போலையும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறார். இதே இடத்துல சுவாமி ஜனன்யாச்சாரியர் 4000 படியில் வியாக்கியானம் சொல்லிட்டு போச்சு. அவர் சொல்றார் என்னென்னு நாமம் பலவும் நவின்று அப்படிங்கிற இடத்துக்கு உணராதாரை நீரை சொரிந்து உணர்த்தும் கோள் என்னமா போலே நாமம் பலவும் நவென்று மாமீரவளை எழுப்பீரோ என்று கிரேயாகுமாம் அப்படின்னு ஜனன்யாச்சாரியர் வியாக்கியானம் பண்றார். ஒருத்தர் எழுந்துக்கலன்னு வச்சுப்போம், எழுப்பி பார்த்து எவ்வளவு எழுப்பினாலும் எழுந்துக்காத படுத்துற வாழ்கிட்ட என்ன பண்ணுவான்னா தண்ணீர் எடுத்து வந்து முகத்தில் கொட்டிடுவா. ஒரு குடம் தண்ணீர் எடுத்து வந்து மேலே கொட்டியாச்சுன்னா அவசரமாக எழுந்துப்பா இல்லையா. அப்படி தண்ணீர் எடுத்து வந்து உணராதாரை நீர் சொரிந்து உணர்த்தும் போல்னா உன் முன்னு எழுந்துக்க மாட்டேங்கிறா இல்லையா. அதுக்கு நீங்கள் நீரை முகத்தில் கொட்டுறது மாதிரி நீங்கள் எழுப்புங்கோ. எதுடி இப்போ நீரை கொட்டுறதுன்னா எதை கொட்டுறது இப்போ அப்படின்னா நாமம் தான். அதில் ஆண்டாள் என்ன சொல்கிறா, நாமம் பலவும் நவின்று மாமீரவளை எழுப்பீரோன்னு இப்படி அன்வயம் பண்ணுறார். நாங்கள் நாமம் ஆயிரக்கணக்காக சொன்னோன்றது இருக்கட்டும், எழுப்புறவன் நீ தான் பக்கத்தில் இருந்து நீ எதை சொல்லி எழுப்பணும் அப்படின்னா நாமத்தை சொல்லி எழுப்பணும். சகஸ்நாமத்தையும் பாராயணம் பண்ணி எழுப்பணும். அதுதான் தூங்கிட்டு இருக்கிறவாளுக்கு முகத்தில் நீரை சொரியறது மாதிரி அப்படியே குடத்து நீரை கொண்டு வந்து கொட்டுறது மாதிரி நாமத்தை சொல்லி எழுப்பணும் அப்படிங்கிறாங்க என்று கிரியையாகுமா அப்படிங்கிறார். ஆக பகவன் நாமத்தை சொல்கிறது அதுதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய லட்சணம் அப்படிங்கிறத காட்டுறா. அதுதான் நமக்கு பரம போக்கியம் அப்படிங்கிறதையும் காட்டுறா இந்த பாசுரத்தில். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.